முள்ள முள்ளால தான் எடுக்கணும். இல்ல புரியல. அதான் பொறுத்திருந்த பாரு, உனக்கு புரியும்னு சொன்னல. ஓகே 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 ஓகே. அப்போ படிக்க மாட்டேன். நோ நோ. கொஞ்சம் இங்க பார்த்தத சொல்லு. தமே, நீ என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்த? கருப்பா வேலாயுத பரவை காளிமலையில கருப்பா சன்னியாசி முன்னாடி வெச்சுமா மங்களே காளிமண்ட கனிமரல வைரா யுமாரி மாப்புமாரி காமாசி கோத்தன ஐயப்பன மகளி பாண்டி மணி எங்க 18 படி கருப்பா. பெண்கள் நம் நாட்டின் கண்கள் சாமி. இனிமேல் எனக்கு டேய், உன்ன மாதிரி ஆளுங்களா பெண்களை நாட்டோட கண்களா பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அவங்களையும் சமமான ஒரு மனுஷனா பார்த்தாவே போதும். பார்க்கிறேன். அடுத்து அந்த சாருக்கு இருக்குது கச்சேரி. சாமி, எவ்வளோ நேரம் தான் சாமி படிச்சுக்கிட்டே இருப்பீங்க? வாங்க சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம். வாங்க. நான் வரல சாமி, படிச்சது போதும் சாமி. வாங்க சாமி போலாம். இல்லடா, ஒரு முக்கியமான ஆளை வர சொல்லியிருக்கேன். அவன் இப்போ வந்துடுவான். யாரு? வெயிட் பண்ணி பாரு. என்ன சாமி ரைமிங் எல்லாம் பேசுறாங்க? சரி பாப்போம் யாருன்னு. என்ன புட்டா, எக்ஸாமுக்கு ஒழுங்கா படிக்கிறியா என்ன? சார் நீங்க என்ன சார் இங்க? நான் தான் வர சொன்னேன். எதுக்கு சாமி? ஹலோ, யாரு? நான் சரவணன் பேசுறேன் சார். யார் அந்த புது பையனா? சொல்லு சரவணா. எனக்கு ஸ்டடீஸ்ல நிறைய டவுட் இருக்கு சார். கொஞ்சம் வீட்டுக்கு வந்து சொல்லி தரீங்களா? எது வீட்டுக்கு வரணுமா? ஏண்டா, ஸ்கூல்ல பாடம் நடத்தும் போது என்ன தூங்கிட்டு இருந்தியாடா? என்ன தைரியம் இருந்திருந்தா என்னையவே உன் வீட்டுக்கு வர சொல்லுவேன். சார் 1000 ரூபாய் தர்றேன் சார். புட்டா வீட்டில் தான் இருக்கேன், வாங்க. 1000 ரூபாய்? புட்டா வீடு பக்கத்துல தான் இருக்கு. 1000 ரூபான்னு வர சொல்றான். சரி சரி சரி, அந்த 1000 ரூபாய்க்காக இல்லை, உன்னோட இந்த படிப்பு என்ன சொல்றது, இந்த அந்த மேலே இந்த படிப்பு மேலே இருக்க அந்த ஆர்வத்தினால நான் இப்போ கிளம்பி வரேன். சரியா? இந்த 1000 ரூபாய் வந்து ஒரு ஸ்பெஷல் டியூஷன் ஃபீஸாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். வரேன். ஓ ரைட்டு, ஏதோ பிளான் பண்ணிட்டாப்ல. சரி சாமி, நீங்க படிச்சுட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். டேபுட்டா, நீ படிக்கல? இல்லை சார், என்கிட்ட காசு இல்லை சார். காசெல்லாம் வேண்டாம் புட்டா, உனக்கு ஃப்ரீ தான். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதா? இல்லைங்க சார், ஆக்சுவலி வந்து அப்பா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, நீ வரணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. நான் போய் இது என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் வேணால் கருப்புக்கு அது சரவணாக்கு சொல்லி கொடுத்துருங்க, நான் கொஞ்சம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்களா சார்? அப்படியா? சரி, ஓகே புட்டா, போயிட்டு வா. ஓகே சார். சரி, முடிஞ்சு. டே சரவணா, 1 hour தான் கிளாஸ் எடுப்பேன். சரியா? அதுக்கப்புறம் என்னால் முடியாது. 1000 ரூபா பே பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன். 1 மணி நேரமே ரொம்ப அதிகம்தான் சார். போதும். பைத்தியக்கார. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாருக்கிட்ட பேசுறான்? உன்னதான்டா கேட்கிறேன், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? பட்டிங், என்ன தைரியம் இருந்தா என்ன வாடா போடான்னு பேசுவேன். இருடா. எங்க போனாவ? வினோதமான சவுண்டு கேட்குது.
என்ன எதை வினாதமா நடக்குது? ஒன்றும் புரியலையே. இது கனவா நனவா? என்ன நடக்குதுங்க? ஏய் ஆ ஏண்டா நான் உன் ஸ்கூலுக்கு வந்து கொஞ்ச நாள் தான்டா ஆச்சு. அந்த கொஞ்ச நாள்ல நீ எவ்வளவு தப்பு பண்ணிருக்க தெரியுமா? பாடம் எடுக்கும்போது ஃபோன் பேசுறது, உன் இஷ்டத்துக்கு லேட்டா கிளாஸுக்கு வர்றது, உனக்கு நெருக்கமானவங்க யாராவது ஃபோன் பண்ணா அந்த பாடத்தையே நிறுத்திட்டு ஃபோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, உனக்கு பிடிச்ச மாணவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி தர்றது, ஏதாவது ஒரு பையனுக்கு படிப்பு வரலன்னா அவனை சுத்தமா ஒதுக்கி வைக்கிறது, உன்னை விட அவன் எவ்வளவோ மேல்னு சொல்லி கம்பேர் பண்றது, பாடம் எடுக்கிறங்கிற பேர்ல புக் எடுக்கிறத அப்படியே படிச்சுட்டு பாடம் எடுத்து முடிச்சுட்டேன்னு நாடகம் ஆடுறது, வேணும்னே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்காம உன் டியூஷனுக்கு வர வச்சு காசை புடுங்கிறது, இத்தனையும் பண்ணிட்டு நீ டீச்சர்னு பெருமையா வேற வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னால எவ்வளவு நல்ல டீச்சர்ஸ்க்கு அவமானம் தெரியுமாடா? சாமி மாதிரி தப்புக்கெல்லாம் நீங்க நேர்ல வருவீங்க எனக்கு தெரியாது சாமி. என்ன மன்னிச்சுக்க சாமி, ப்ளீஸ் சாமி. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சாமி. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்னோட குழந்தைங்களா பார்த்தவங்க நல்லா முறையா படிக்க வச்சு நல்லா மார்க் எடுக்க வேற சாமி. ப்ளீஸ் சாமி, என்னை விட்டுருங்க சாமி, மன்னிச்சிருங்க சாமி. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சாமி. இங்க பாரு, இதுக்கப்புறம் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், இப்ப நீ பார்த்த பாம்பு உன் வீட்டுக்கு வரும். ஓடு. நன்றி. என்ன சாமி எங்க சார் தலை தெறிக்க வர்றாரு, என்ன பண்ணீங்க? டேய், நீ எல்லாமே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். வெளியே வாடா. நான் எங்க சாமி பார்த்தேன்? ஒன்ன சொல்ல, அவனை வெளியே வாடா. யாரு? ஓ இங்க பாரு, நடந்ததை வெளியே சொல்லாத. நான் இன்னும் வந்த வேலை முடியல, இன்னும் நிறைய இருக்கு. கண்டிப்பாங்க சாமி. அப்புறம் உங்க பேரை சொல்லி ஒருத்தன் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். தெரியும், என் நெக்ஸ்ட் டார்கெட்டே அவன்தான்.